ஆதியாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அல்லேலூயா. உன் சத்துருக்களை மேற்கொள்வேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. நாம் சுதந்திரிக்கிறவர்களாக இருக்கணும். இந்த மாதம் நமக்கு என்ன வார்த்தை கற்றுக் கொடுக்கிறாரு? நீங்கள் உன் சத்துருக்களின் வாசல்களை என்ன பண்ணீங்க? சுதந்திரம். சத்துருக்களின் வாசல் நம்முடைய அதிகாரம் வல்லமைகள் நம்ம முறித்து இதுக்கு எல்லாவற்றையும் நம்ம நம்புவோம் சுதந்திரிக்கிறோம். வேதத்தில் எடுத்து வாசிங்க யாத்ராகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யாத்ராகமம் 23 யாத்ராகமம் 23 நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதை எல்லாம் செய்வாயாகி நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாகவும் உன் விரோதிகளுக்கு விரோதியாக இருப்பேன். அல்லேலூயா. தேவன் நம்முடைய சத்துருக்களுக்கு அவர் சத்துருவாய் இருப்பாரா? நம்மை விரோதிக்கிறவருக்கு அவர் விரோதியா இருப்பார். அல்லேலூயா. எப்ப அதை செய்வார் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு? நீ என் வார்த்தைக்கு நன்றாய் செவி கொடுத்து. அல்லேலூயா. அழகா சொல்ற, நீ என் வாக்குக்கு நன்றாய் கேட்டு நான் சொல்வதை எல்லாம் செய்வாயானா. அப்போ தேவ வார்த்தையை கேட்கிறவனும் அதன்படி செய்கிறவனும் பாக்கியவான். அல்லேலூயா. அப்போ நம்முடைய சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் பெருகி இருப்பான். உங்களுக்கு தெரியாது, நாம் செய்கிற வேலை ஸ்தலத்துல நம்ம வாழ்கிற அந்த பக்கத்துல எல்லாவற்றிலும் எங்கே இருந்து சத்துருவை விசுவாசி எழுப்புவான்னு தெரியாது. அப்போ இந்த சத்துருக்களை முறியடிக்க தேவன் நமக்காக யுத்தம் ஆயத்தமா இருக்கலாம். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களா இருக்கணும். யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ பலங்கொண்டு திடமனதா இரு, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனை எதிர்ப்பான் நிற்பதில்லை. அல்லேலூயா. எதிர்த்து வரவங்க நிற்க முடியாது, தோற்று ஓடுவார். ஆனா அவனுக்கு கொடுத்த கண்டிஷன் என்ன கத்த சொன்னாரு? இந்த வேத பிரமாணத்தை உன் வாயை விட்டு விலகாது இருப்பதாக. அல்லேலூயா. தேவ சத்தத்தை கேட்டு வேதம் நமக்கு போதிக்கிற வழிகளின்படி நாம் நடப்போமானால் கர்த்தர் நம் சத்துருக்களுக்கு சத்துருவாக இருப்பார். அல்லேலூயா. ஒருவன் உனக்கு விரோதமாக எழும்பும் பொழுது கர்த்தர் அவனுக்கு முன்பாக எழும்புவார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு விரோதமாக ஒருவன் எழும்புவானால் அவன் உன்னை பகைத்தானால் அவன் உன்னை அல்ல முதலில் என்னை பகைத்தான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. உங்க லைஃப்ல நடக்கிற எல்லாம் ஏதோ ஒரு ஜோசியத்தின் கணக்கில் வராது, ஏதோ குறி சொல்லுகிறவன் வார்த்தையினால் நடப்பது அல்ல, அல்லது உங்கள் மனதில் தோன்றி யோசித்து நடக்கிறது அல்ல. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி ஆளுகிற கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. யாரும் அந்த சராச்சரங்களை அந்தந்த காலத்துல நேர்த்தியா சூழலை விட்டு அந்தந்த நேரத்தில் அவனை கடந்து வர பண்ணுகிற கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் பாக்கியவான், நீங்கள் பாக்கியவதி. உங்கள் வாழ்வில் தேவன் முதலிடமாக இருக்கிறபடியினால், அவர் உங்களுக்கு உங்கள் கடந்து போகிறபடியினால் நீங்கள் பாக்கியவான். அல்லேலூயா. உங்க லைஃப்ல, உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையும் தேவன் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்கள். பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுக்கு காட்ட பண்ணுவேன். அல்லேலூயா. எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன்பாக செல்லும்படி செய்து நீ செல்லும் இடமுள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். எவ்வளவு பெரிய பலம் உள்ளவர்கள் நீங்கள். எல்லாரும் பலவீனர்கள் நீங்கள்.
இந்தியாவில் இருந்து சொல்ற கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையினர், சின்ன கூட்டம். நம் தேவன் பெரியவர். அல்லேலூயா. நாம் பலவீனர்கள், நாம் ஆராதிக்க தேவன் பலம் உள்ளவர். அல்லேலூயா. அப்ப நீங்க விசுவாசிக்கணும். நடக்கிற எந்த நிகழ்வுகளானாலும் சரி, காட்டப்படுகிற எந்த காரியமானாலும் சரி, அவைகளை பார்க்கிறோம் தேவன் பலம் உள்ளவர். அல்லேலூயா. நீங்க தேவனுடைய பாதுகாப்புல இருக்கிறீங்க. உங்களுக்கு விரோதமாக எழுப்புகிற சத்துருக்களை அவர் முறியடிப்பார். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். லேவியராகமம் 26:7. அவர்கள் உங்களுக்கு முன்பாக விழுவார்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தையை கவனிங்க. லேவியராகமம் 26:8 வாசிங்க. உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள். 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள். உங்களில் 100 பேர் 10000 பேரை துரத்துவார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். சத்துருவை எப்படி துரத்துவாங்கன்னா 5 பேர் எத்தனை பேர்? 100 பேர் அடிக்க முடியும். தேவ பிள்ளைகளுக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். இஸ்ரவேல் தேசம் ஒரு சின்ன நாடு தான். இன்னி வரைக்கும் அதை சுற்றி பாளையம் இறங்கினாலும் அதை ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா அந்த வாக்கு கொடுத்துருக்காங்க, 5 பேர் 100 பேரை துரத்துவாங்க. அது மாத்திரம் வருகிற சத்ரு எப்படி ஓடுவானா, அதே உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகமம் 28:7. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். சத்துரு எப்படி வருவானா? ஒரு வழியை செலக்ட் பண்ணிட்டு வருவான். ஓடும்போது எப்படி வருவானா? 7 வழி. 7 வழியா பறந்து ஓடுவார்கள். சிதறி ஓடுறது பாத்தீங்களே, அந்த மாதிரி சத்துரு எப்படி வருவானா? சிதறி ஓடுவார்கள். இல்லையா? நீங்கள் பலம் உள்ளவர்கள். இல்லையா? உங்க ஆத்மா நீங்கள் பலவீனமா இருந்தாலும் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் பலமுள்ளவர்களா இருக்கிறபடினா உங்கள் சத்துருக்களை கர்த்தர் 7 வழியாக துரத்தி எடுத்தார். இல்லையா? அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? ஜிம்முக்கு போயிட்டு வந்தோம்னா எப்படி இருப்பாங்க? என்ன சொல்றோம், நெஞ்சாவை காட்டி நடப்பாங்க. நம்மளா எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய பிள்ளைகள். வேதம் சொல்லுகிறது, ராஜாவின் ஜெய கம்பீரம் நமக்குள்ள இருக்கும். கிறிஸ்தவ தேவ பிள்ளைகள், தேவனுக்கு பயப்படுறவங்க ஸ்ட்ராங்கா. போன வாரம் அவர் பலவீனமாக இருக்கார், இந்த வாரம் பாருங்க ஒரு கம்பீரமாக வந்துட்டார். அதுதான் கர்த்தர். ராஜாவின் ஜெய கம்பீரம் உங்களுக்குள்ள இருக்கு. அப்போ உங்கள் சத்துருக்களை வாசல்களை நாம் சுதந்திரிக்க போகிறோம். எதுவுமே சந்தோஷமா இருக்கு. ஆதியாகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துல அது ஒரு நிகழ்வு இருக்கிறது. ஆபிரகாம் என்கிற நம்முடைய முற்பிதா, நம்மளாம் நேசிக்கிற ஒரு நல்ல பிதா, நமக்கு முன்மாதிரியா இருந்தவர். இல்லையா? அவருக்கு ஒரு சகோதரன் இருக்கிறார். சகோதரனுடைய பையன், அவர் பேர் லோத். அவன் அவரை விட்டு பிரிந்து சோதம் குமர பட்டணத்துக்கு போயிட்டான். சோதம் குமர பட்டணம் ஒரு பெரிய பட்டணம். அங்கே ஒரு ராஜாக்களா இருக்கிறார், நிறைய பேர் இருக்கிறார். அப்போ அந்த சண்டை வர நாள் வந்து ஒரு 5 ராஜாக்கும் சோதம் குமர பட்டணத்துக்கு 4 ராஜாக்களுக்கும் சண்டை வருது பயங்கரம். ஆனா இந்த சோதம் குமர பட்டணத்து ராஜாக்கள் தோற்கடிக்கப்பட்டாங்க. அங்கிருந்த லோத்து அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, கொண்டு போய் விட்டாங்க. ஆபிரகாம் ஒரு தனி மனிதர், ஒரு கூட்டத்துக்கு தலைவர், சின்ன ராஜாக்கள். அப்போ இந்த செய்தி யாருக்கு வருகிறது? ஆபிரகாமுக்கு வருகிறது. உன்னுடைய தம்பியோட மகன் இந்த மாதிரி போயிட்டான், உன்னுடைய சகோதரன் மகன் பிடித்து கொண்டு போயிட்டான் உன்னுடைய உண்டான. கிட்டத்தட்ட ஒரு 400 பேர், எடுத்து 400 பேர் அதை பிடித்து கொள்வார். ஒரு 400 பேர் கிட்ட, 450 பேர் கூட்டிகிட்டு போற யுத்தத்து போய் இறங்கி அங்க இருக்க எல்லா மொத்தத்தையும் அடிச்சு துரத்திட்டு அங்க இருக்கிற தன்னுடைய சகோதர மகனை காப்பாற்றி, அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் காப்பாற்றி கொண்டு வந்து விட்டார். இல்லையா? ஒரு சாதாரண மனிதன். அந்த ராஜா, தோத்து போன ராஜாக்கள் ஆச்சரியப்படுறாங்க, வந்து கேட்குறாங்க, எப்படி உங்க ஆண் இவ்வளவு பலசாலியா இருக்காங்க? 5 பேர் 100 பேரை திருத்தணும். தேவ பிள்ளைகள் நம் சாதாரணமானவர்கள் அல்ல. நம் காக்கையின் குஞ்சு அல்ல, சிங்கத்தின் குட்டி. இல்லையா? யூத ராஜா கோத்திரத்தின் சிங்கமாக இயேசுடைய பிள்ளைகள். இல்லையா? நம் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இல்லையா? விசுவாசிக்கிறோம்.
அதுக்காக வாயில சண்டை போடக்கூடாது, மிரட்டக்கூடாது. ஏன்னா இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர் மையப்படும் போது திரும்ப வையாமலும் அவர்களை பயமுறுத்தாமலும் இருந்தார். இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, நான் யார் தெரியுமா அப்படின்னு. இதெல்லாம் இல்லை. அல்லேலூயா. நீங்கள் பொறுமையா இருக்கு. நீங்கள் சும்மா இருங்க, நான் உங்களுக்காக அப்போ நீங்க பயப்படும்போது திரும்ப வையாதீங்க. அவங்களை பயமுறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நீதி செய்கிற கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் இயேசு. அல்லேலூயா. நீங்களும் நான் என்ன செய்யணும்? உங்களை வையும் பொழுதும் உங்களை குறைச்சாற்றும் போதும் உங்களை இயேசுக்கு ஒப்பு கொடுக்கணும். என்ன ஒப்பு கொடுக்கணும்? முதல்ல நீங்க ரேஸ் பண்ண இதை ஏதாவது ஏதாவது இருக்கா அதை ஒப்பு கொடுக்க விட்டுடுங்க. கர்த்தர் நீதி உள்ளவர் என்பது விளங்கணும். அல்லேலூயா. உன்னுடைய நீதி பட்ட பகலை போல பிரகாசிக்க பண்ணுவார். உன்னுடைய நீதியை தீவட்டியை போல எரிய பண்ணுவார். அல்லேலூயா. அதனால நீங்க செய்ய வேண்டியது என்ன? தேவன் சொல்றது உங்கள் காரியத்தை கர்த்தரிடத்தில் சாட்சி. அல்லேலூயா. சத்துருக்களின் வாசல்களை நான் என்ன பண்ணுவேன்? சுதந்திரிக்கிறேன். இடத்தை வாசிக்க வேதத்தில் சங்கீதம் 30:1 வாசிங்க. 30:1. என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடினால் நான் உம்மை போற்றுவேன். கர்த்தாவே, சத்ரு என்னை மேற்கொண்டு அவன் மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடினாலே போற்றுவேன். இப்ப சத்ரு உங்களை அடிச்சு உங்களை தோஷம் பண்ணி நீ எழுந்திருக்க கூடாதுன்னு நினைப்பான், ஜெயிச்சுட்டு சந்தோஷப்படலாம் நினைப்பான். ஆனா அது நடக்காது. அல்லேலூயா. சொல்லுங்க, அது நடக்காது. தோற்கடிக்கப்பட்ட சத்ருவே அது நடக்காது. எங்ககிட்ட அது நடக்காது. கர்த்தர் என்னை கை தூக்கி இருப்பார். அல்லேலூயா. அவங்க சத்ருவுடைய மேற்கொள்ள நினைச்சாங்க முடியாது. வேதத்துல எஸ்தர் என்ற புஸ்தகம் இருக்கிறது. எஸ்தர் புஸ்தகத்துல நமக்கு தெரியும் மொர்தெகாய் என்ற தேவ மனிதன் இருக்கு. அந்த நாட்டு ராஜாவுக்கும் ராணிக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? ராஜா ராணியை கூப்பிட்டாரு. ராணி வரல. ராஜா சிங்காசனத்தில் உட்கார்றாரு. எல்லா பிரபுக்கள்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வாமா அப்படின்னு சொன்னாங்க. அவர் என்ன பண்ணுவாங்க? ராஜா கிட்ட ஆயிடுச்சு கோபம். உடனே இங்க இருக்கவங்களாம் கேட்கறாரு, இந்த மாதிரி ராணி செய்ய கூப்பிட்டு வரலையே, என்ன பண்ணுறது? உடனே இந்த மட்டும் மக்கள் கேட்டாங்கன்னா போதும், எல்லா மனைவிமார்களும் கணவரை மதிக்காம போயிடுவாங்க. முதல்ல ராணியை பதினது தூக்குங்கன்னு சொல்லிட்டாங்க. ராணியை தூக்கிட்டாங்க. அப்புறம் தான் அவருக்கு வருத்தம் ஆயிடுச்சு. இப்போ ராணி இல்லாத ராஜாவாயிட்டார். அப்போ எல்லா இடத்துக்கும் தேடுறாங்க, நல்ல ராஜாவை ராணியை தேடுறாங்க. அப்போ எஸ்தர் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிற ஒரு மகன், அவளை ராணியாக மாற்றிட்டாங்க. இப்போ ராணி வாழ்க்கை அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அல்லேலூயா. அப்போது அந்த இடத்துல மொர்தெகாய் நின்று ராஜாவோட உயிரை காப்பாற்றுறாரு. ராஜாவோட உயிரை காப்பாற்றுறாரு. ஆனா காப்பாற்றப்பட்டது எழுதப்பட்டது. ஆனால் அங்கே மொர்தெகாய் உயர்த்தப்படாமல் ஆமான் என்கிற சத்ரு உயர்த்தப்பட்டது. பாருங்க, சில நேரங்களில் சத்ருவுக்கு தேசத்துல இடம் கிடைச்சது. தேசத்துல ஆட்சி செய்ய ஆரம்பிச்சது. அவனை யாரும் அசைக்க முடியாது. அவன் அப்படியே பலமுள்ளவனாக இருப்பான். அவன் அவ்வளவுதான், நான் தான் எல்லாத்தையும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். அப்போது அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் பொழுது அது மாத்திரம் பத்தல. அவன் மொர்தெகாய் மாத்திரமல்ல, மொர்தெகாய் இனமாக இஸ்ரவேலை அழிப்பதற்கு ஒரு நாளை குறித்து அந்த நாளை இஸ்ரவேல் மக்களை எல்லாம் கொல்லணும் ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நடக்குது. அப்போ என்ன செய்தார்களா? எஸ்தரும் மொர்தெகாயும் 3 நாள் உபவாசம் பண்ணி கர்த்தரை தேடினாங்க. என்ன உபவாசம்? ஜூஸ் குடிச்சிக்கலாம், பிஸ்கட் சாப்பிடலாம், அப்படி ஒரு உபவாசம் இல்லை. அவங்க என்ன உபவாசம் பண்ணினார்கள்? புசியாமலும் புரியும் பாருங்க, சாப்பாடு எதுவும் இருக்காது. 3 நாள் பேசிட்டு பாருங்க, 10 பேர் உட்கார்ந்து பாருங்க. அப்படி இல்லை. இது உண்மை. உண்மையாக 3 நாள் அப்பம் புசியாமல் தண்ணீர் குடியாமல் இருந்தார். அவர்கள் அந்த ஜபத்தை செய்த பொழுது என்ன நடந்ததுன்னா, நம்ம சொல்லுறது காரியம் மாறுதலாய் இருந்தது. ஆமோன் தாழ்த்தப்பட்டான். வாசிங்க, எஸ்தர் 6:13. தன் மனைவியாகிய சிரேஷுக்கும் தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்த போது அவனுடைய
பார்த்து, மொர்தெகாய்க்கு முன்பாக நீ தாழ்ந்து போகத் தொடங்கினேன். அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போக நிச்சயம் என்றார்கள். நீ அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக நீ தாழ்ந்து போவார். இது சத்ரு முடிவு பண்ணிட்டாங்க. சத்ருக்கு அல்லேலூயா. நீ தாண்டதான் சொல்றேன். இன்னைக்கு சத்ரு மேல உட்கார்ந்துட்டு தன்னை விட பெரிய ஆள் யாரும் இல்லைன்னு சொல்லி தன்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நினைத்திருக்கிறான். கர்த்தர் என்ன செய்வாராம்? ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் ஆமனை தள்ளி மொர்தெகாயை அந்த ஸ்தானத்துக்கு கொண்டுவார். இல்லையா? எஸ்தர் பாருங்க எவ்வளவு ஞானமா நடக்கிறாங்க. ராஜா கிட்ட போறாங்க, எனக்கு பார்ட்டி வைக்கிறேன், நீங்களும் யார் வரணும்? ஆமானும் வரணும் கூப்பிடுறாங்க. ஆமானுக்கு ரொம்ப சந்தோஷம். பார்ட்டினா நமக்குலாம் பிடிக்கும். அது ஒரு ராணி வைக்கிற பார்ட்டினா ரொம்ப சந்தோஷம். அவர் கௌரவம் வேற. அவர் போறாரு, உள்ள போய் பார்க்குறாரு, கேட்குறாங்க, ராஜா உங்களுக்கு என்னம்மா வேணும்? நாளைக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கு வர இவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ போகிறாரு. அப்போ தான் ராஜா கனவு தூக்கம் வராமல் தவிக்கிறாரு. புஸ்தகத்தை வாசித்து பார்த்தா மொர்தெகாய் தனக்கு செய்தது அப்போது ஞாபகம் வருகிறது. அப்போ மொர்தெகாயை ஆமனை வைத்து கர்த்தர் பண்ணுறாரா? உயர்த்துக்கிறார். அல்லேலூயா. இதுல மொர்தெகாயை கொல்ல நினைத்த ஆமோன் அதில் கொல்லப்பட்டான். மொர்தெகாயோ ராஜாவுக்கு அடுத்தபடியாக மாறினான். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தான் சொல்றேன், உங்கள் ஸ்தானத்தை நீங்கள் சுதந்திரிக்க, உங்கள் ஸ்தானத்தை சத்ரு தனதாக்கி கொண்டு தன் ராஜ சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் தேவன் அந்த ஸ்தானத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க விரும்புகிறார். நான் பார்க்கும்போது அது அவனுக்குரியதா இருக்கிறது போல இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, சத்துருக்களை வாசல்களை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சுதந்திரித்துக் கொள்வீர்கள். அப்ப சத்ரு உட்கார்ந்து இருக்கிற அவனுடைய சிங்காசனத்திலிருந்து அவனை கர்த்தர் தள்ளி போட்டு நம்முடைய பிள்ளைகளை ஸ்தானத்தில் உயர்த்த போகிறார். இது நடக்க போகிறேன். அல்லேலூயா. உங்களுக்கு தேவன் அதான் சொல்றாரு, இன்னைக்கு உங்க ஸ்தானத்தை பிசாசு பிடித்து வைத்துக் கொண்டு அதில் உட்கார்ந்து கொண்டு உங்களுக்கு இடம் கொடுக்காத போல இருக்கலாம். கர்த்தர் இந்த நாள்ல சொல்றார், வாக்குத்தத்தமா உங்களை உயர்த்துகிற காலம் இருந்துச்சு. அல்லேலூயா. சாத்தானையும் அவனுடைய தூதர்களையும் கீழே தள்ளிட்டு கர்த்தர் உங்களை உயர்த்தி கனப்படுத்த போகிறார். நீங்கள் சத்துருக்குடைய வாசல்களை சுதந்திரிக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு சிங்காசனத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்களுக்கு ஒரு அதிபதியாக உங்களுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்களுக்கு ஒரு பொசிஷன், உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன், உங்க வாழ்க்கைக்கான உயர்வு, கனம், ஆளுகை என் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஸோ அந்த இடத்த பிசாசம் பிடிச்சிட்டு இருக்கா கர்த்தர் உடைத்து உங்களுக்கு ஒரு உயர்வை தர கர்த்தர் சுத்தமா இருக்கு. அப்போ நீங்க உங்களுக்கு என்ன வேணும்? ஜெப வாழ்க்கை வேணும். இல்லையா? எஸ்தரை போல மொர்தெகாயை போல பிரச்சனை வந்த உடனே அவர்கள் முற்றிலாமல் நடந்து கொள்ளாமல் ஜெபத்திலே கர்த்தரை தேடினார்கள். நீங்க உங்க வாழ்க்கையில அந்த உயர்வை வருவதற்கு, சத்துருவை கீழே தள்ளுவதற்கு நீங்க செய்ய வேண்டிய இடம் என்ன? அந்த ஸ்தானம், அந்த இடம் கர்த்தருக்குரிய இடம், கர்த்தருக்குரிய ஸ்தானம், கர்த்தரை மையப்படுத்தணும். அந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டிய நீங்கள் இன்னைக்கு கீழே இருக்கிறது காரணம் ஜெபக்குறைவு. நீங்க உயர்த்தப்படணும். அதுக்கு என்ன காரணம்? செபிக்கலாம். பர்சனல் ஜெபம், குடும்ப ஜெபம் மிக முக்கியம். இவங்களை நீங்க கட்டப்படணும். லைஃப்ல உங்க பர்சனல் ஜெபம் கரெக்டா இருக்குதா பாருங்க. கிராஸ் மாதிரி போகக்கூடாது. ஒரு நாள் சைன் போகும், ஒரு நாள் தப்பு கேள்வி, அப்படி இல்லை, சீராக இருக்கப்பாங்க. ஜெப வாழ்க்கை இன்னைக்கு நல்ல உற்சாகமாக. ஏன் ஜெப வாழ்க்கை? கர்த்தர் உங்களை உயர்த்த போறாங்க. அவர் ஒரு ஸ்தானத்தை உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. அப்ப அந்த சத்துருவை தோற்கடிக்க வேண்டுமானால் நீங்கள் கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டும், கர்த்தரை தேட வேண்டும். அப்போது கர்த்தர் என்ன செய்வாராம்? அவர் இறங்கி கிரியை செய்வார். தேவன் கிரியை செய்வதற்கான வழி, வாய்க்கால்கள் ஜெபம். அல்லேலூயா. நாம ஜெபிச்சுதான் ஆகணும். ஜெபிக்காம கர்த்தர் கொடுக்கிறார்னா கொடுக்க மாட்டார். ஜெபித்துதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் புஸ்தகத்தில் நீங்க பார்க்கிற இடத்துல எழுதுங்க. ஜெபிச்சுதான் ஆகணும் நீ அப்படின்னு எழுதி வச்சிருக்கீங்க. புரியுதுங்களா? காலை எழுந்த உடனே நீங்க எதை போய் பார்ப்பீங்களோ அங்க எழுதி வச்சிருக்கீங்க. மக்கள் நீ ஜெபிச்சுதான் ஆகணும், வழி இல்லை. அல்லேலூயா. ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணாம வாழ்க்கை கிடையாது. வேற ஆப்ஷன் இந்த உலகத்துல கிடையாது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள். ஆகவே நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஷார்ட்கட் கிடையாது. ஜெபிக்கணும். அதை நீங்கள் முதல்ல உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுங்க. நான் ஜெபிச்சுதான் ஆகணும்.
கர்த்தரை தேடிதான் ஆகணும், அப்பதான் நான் பிழைப்பேன். அந்த முடிவு எடுத்துருங்க. அல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்? நீங்க ஜெபத்திலே கர்த்தரை தேடு. உங்களை விட பலவான்கள், உங்களை விட சக்தி வாய்ந்தவர்கள் தான் அவங்க. கர்த்தர் அவரை விட பலம் உள்ளவர். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் அவரை தேடுங்க. ஜெப வாழ்க்கையை கட்டினை நீங்க. அல்லேலூயா. உபவாசத்தை மறந்துட்டீங்களா? ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. உபவாசம் பண்ணணும். ஒருவேளை உபவாசம் பண்ண முடியல, ஒருவேளை தான் பண்ண முடியும், சந்தோஷம். உங்கள் பலத்துக்கு எது முடிஞ்சுமோ அதை செய்யுங்கள். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். உன் பலத்தை தான் நீ செய்யணும், கர்த்தர் விரும்பல. உன் பலத்தினால் எதை செய்ய முடியுமோ, எதை விலைகளை செலுத்தணும், எல்லாத்துக்கும் என்ன செலுத்தணும்? விலைகள். அப்ப நீங்க கர்த்தரை தேடுறது விலைகளை செலுத்துங்க. ஒரு நேரத்தை குடிங்க தேவ சமூகத்துல. எப்பனா ஒரு வாட்டி ஜெபம் பண்ணிக்கலாம் இல்ல, உங்க ஜெப நேரம் ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. டிசிப்ளின், ஒழுக்கமா இருக்கணும்னா உங்க ஜெப நேரத்தை நீங்க குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப ஜெபிச்சுக்கலாம் நினைக்காது. உங்க லைஃப்ல ஜெப நேரம் ஒன்றை குறித்து வைத்திருக்கணும். வாழ்க்கையில உயர்ந்த தேவ மனிதர்கள் வாழ்க்கையில அடிப்படையா இருந்தது ஜெப வாழ்க்கை. அவங்க குறித்த அந்த நேரம் உங்க வாழ்க்கையில இருக்கணும். நீங்க ஒரு நேரத்தை குறித்துட்டீங்கன்னா அந்த நேரத்துல கர்த்தரை விடாமல் பற்றி கொள்கிற அனுபவம் உள்ளவங்களாய் மாறணும். அல்லேலூயா. இன்றைக்கு தீர்மானம் எடுங்க. ஒரு ஜெப வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க. அனல் மூட்டுங்க. உங்க ஸ்பிரிட் அனல் மூட்டுங்க. எவ்வளவு நாள் சோம்பேறியா தூங்கி இருக்கலாம், தூங்கி இருக்கலாம். வெயில் காலத்துல நல்லா தூக்கம் வரும், எல்லாம் தூங்கி இருக்கலாம். ஆனா இனி அப்படியே இல்ல, உங்களை தட்டி எடுப்பு. தூங்கி இருக்கிற சிங்கம் உள்ள யார் இருக்குது? சிங்கம் இருக்கு. உங்க சிங்கம் உள்ள இருக்கு. அவனை தட்டி எழுப்புங்க. அவன் இனி ஜெபிக்கணும். உங்க ஆவியை தட்டி எழுப்பிதான் நீங்க ஜெபிக்கணும். அல்லேலூயா. அப்ப நீங்க ஜெபிப்பீர்களானால் உங்கள் சத்துருக்களின் வாசல்களை நீங்கள் அழகாய் சுகந்தரிக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப விசுவாசிகள் அன்றைக்கு மொர்தெக்காயை உயர்த்தின தேவன் என்னையும் உயர்த்துவார். அல்லேலூயா. வேத வாசி என்னாக புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனம். 14:24. என்னுடைய தாசனாகிய காலேப் வேலே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. பாருங்க, நமக்கு தெரியும் நிறைய இஸ்ரவேலை ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் வந்துட்டாங்க. போய் தேவக்காரர்களை அனுப்புறாங்க. 12 குழுவ அனுப்புறாங்க. போய் பார்க்கறாங்க. பார்த்துட்டு வந்து 10 பேர் என்ன சொல்றாங்க? புலம்புறாங்க. ஐயோ, அங்க போனீங்கன்னா அங்க இருக்கிற சத்துருக்கள் எப்படி இருக்காங்க? நெட்டையா இருக்கான், பலமுள்ளவனா இருக்கான். நம்ம அங்க பார்த்து எப்படி இருக்கும்? சின்னதா இருக்கும், சின்னதா இருக்கும். அவன் பயங்கர ஆளு, ஒரே அடியில நம்மளை கொண்டுடுவான் அப்படிலாம் வந்து புரளி கிளப்பி ஜனங்களை கலங்கடிக்கிறாங்க. யோசுவாவும் காலேபும் மட்டும் அப்படி சொல்லாம அவங்க என்ன சொல்றாங்க? கர்த்தர் நம்மேல் அன்பா இருக்கிறபடினாலே அந்த இடத்தை நமக்கு கொடுப்பாரு. இல்லையா? அவன் என்னவா இருக்கிற நம்ம மேல அன்பா இருக்கிறார். இப்ப லவ் நீங்க புரிச்சுக்கணும். வேற ஆவி காலேபுக்கு எப்படி இருந்தது? அந்த ஆவி என்ன செய்தது? தேவனுடைய அன்பை, அளவில்லாத அன்பை அவன் ரியலைஸ் பண்ணி வச்சிருக்கிறான். இல்லையா? கிறிஸ்துவின் அன்பை நீங்கள் எப்படி இருக்கணும்? புரிந்திருக்கணும். உங்களுக்கு தெரியணும் அன்போட வேல்யூ. உங்களுக்கு தெரியணும் அன்போட வேல்யூ ரொம்ப கஷ்டம். இல்லையா? கர்த்தர் நம்ம லவ் பண்ணிட்டு அவர் படுற கஷ்டம் தெரியுமா? அவர் நம்ம நேசிச்சிட்டார், நம்மளை நேசிக்கிட்டார். அவர் சுபாவம் அது, அவர் மேல அன்பா இருக்கார். ஆனால் நாம் அவர் மேல அந்த அன்பு செலுத்துறோமா? இல்லை. அப்போ அந்த அன்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் தான் உங்களுக்கு சொல்றேன். குடும்பத்தில் இருக்கீங்களா? குடும்பத்தில் இருக்கிற குடும்பம் எப்படி கட்டப்படணும்? அன்பினால ஒருத்தர் மேல எப்படி இருக்கிறோம்? அன்பா இருக்கும். 10 வருது ஒன்று பார்த்தாலே எப்படி இருக்கணும்? அன்பா இருக்கிறது. இப்பவுமே அன்பு தோற்காதுன்னு வேதம் சொல்லுங்க. அன்பு தோற்காது. ஒரு நாள் அந்த பையன் போயிட்டான். யாரை விட்டுட்டு? உங்க அப்பா விட்டுட்டு ஓடி போயிட்டான். ஒரு நாள், இவ்வளவு நாள் சந்தோஷமா என் ஃப்ரெண்டு கூட எல்லாரும் கூட இருந்தான். ஒரு நாள் அந்த அப்பாவோட அன்பு புரிஞ்சிச்சா இல்லை? அப்போதான் அவனுக்கு புரியுது. கூட இருந்த நட்புலாம் அப்புறமேட்டு புஷ் நான் காண போயிடுச்சு. ஆனால் தன் தகப்பனுடைய அன்பை ஒரு நாள் ஒரு கலைஞர் உண்மையான சம்பவம் இருக்கு. ஒரு பெண்
வெளிநாட்டில் போயிட்டான். வெளிநாட்டுக்குள்ள போய் சேர்ந்து அவங்க அம்மா அவளுக்காக கஷ்டப்பட்டு சம்பாதித்து பணத்தை அனுப்பிட்டே இருக்கான் படிக்கிறது. படித்தா கொஞ்சம் வேற மாதிரி போயிட்டா, கிளப்பு அப்படி சுற்றி அப்படின்னு போயிட்டு அவங்க அம்மா வந்து பார்க்கறது இல்லை, இது பண்ணுறது. கடைசியில் அவங்க அம்மா படிக்க கேட்காங்க, தூங்காது. அப்புறம் ஒரு நாள் எல்லாவற்றையும் இழந்து போயிட்டான். தன்னுடைய வாழ்க்கையில தன் மானம் எல்லாவற்றையும் இழந்து, பணம் இழந்து, ஒன்றும் இல்லாமல் வேற வழி இல்லாமல் திரும்பி வரான். ஸ்டெப்ஸ் எடுத்து அவன் அந்த படிக்கட்டில் ஏறி உள்ளே வரும்போது அவங்க அம்மா அந்த பெண்ணோட பேரை சொல்லி கூப்பிட்டு மாமா உள்ளேன்னு போயிட்டாங்க. அல்லேலூயா. அந்த பொண்ணுக்கு அந்த தாயோட அன்பு விளங்கிட்டு. அல்லேலூயா. முடியாத நேரத்தில், கண் மங்கி இருக்கிற நேரத்தில் தன் மகனுடைய அடிகள் சத்தத்தை அறிந்து என் பெண்ணு தான் வந்திருக்கான்னு தெரிஞ்சு. இந்த லவ் என்பது ரொம்ப முக்கியம். அதுதான் நான் எப்பவுமே பிரசங்கத்தில் சொல்லுவேன். நீங்கள் நேசி, உங்களுக்கான நேசம் கிடைக்காவிட்டாலும் கர்த்தருடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கும். தேவனுடைய அன்பை, அகலல்லாத அன்பை நீங்கள் அனுபவிக்க பழகும். ஜப வாழ்க்கையை அனுபவிக்க நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறது. உங்கள் ஜப நேரம் கடினமாக நினைக்காது. இந்த ஜப நேரம் என்பது தேவனுடைய அன்பை அனுபவிக்கிற நேரம். இல்லையா? உங்களை ஒருத்தர் உண்மையாக நேசிக்கிறார், நீங்கள் அவரை பார்க்கல, தரிசிக்கல, அவங்களை நேசிக்கணும். அந்த உண்மையான லவ்வை நீங்கள் அனுபவிச்சிங்கன்னா உங்களுடைய பிரசனம், அவருடைய அன்பு இறங்கி வரும் பொழுது அளவில்லாத ஒரு சந்தோஷம் அந்த நேரத்தில் இருக்கும். இல்லையா? அதனால அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் நம்மே வைத்த அன்பை அவன் புரிந்து சொல்றான். இந்த இடத்தை நமக்கு கொடுத்திருக்கான். உங்கள் லைஃப்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் நான் சொன்னேன், அந்த எல்லா காரியமும் தேவன் கொடுத்திருப்பா. தேவன் கொடுத்தார்னா நீங்க புரிந்து கொள்ளுங்க, தேவன் என்மேல் வைத்த அன்பினால் இந்த வாழ்க்கையை எனக்கு கொடுத்திருக்கார். அல்லேலூயா. ஒரு சின்ன அந்த வேதாகம், மகிமையான இந்த வேதாகம் என் கையில இருக்குன்னா அது என் ஆண்டவர் இரக்கமா எனக்கு கொடுத்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க கையில உங்க வாழ்க்கையில எதெல்லாம் வந்திருக்குதோ அது தேவன் உங்க மேல வச்ச அன்பு. அதை நீ உதாசனப்படுத்தாங்க. அல்லேலூயா. குடும்ப உறவுகளை உதாசனப்படுத்தாங்க. அதுதான் நம்ம கணவன் அவரை உதாசனப்படுத்தாரு. உங்க அம்மா உங்களை உதாசனப்படுத்தாரு. உங்கள் மனைவிகளை உதாசனப்படுத்தாரு. ஏன்னா அந்த அன்பு இருக்குல்ல, அவங்க மூலமா சில அன்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கல. அந்த அன்புக்கு காரணம் தேவன். அல்லேலூயா. தேவன் உங்கள் மேல் வைத்த இரக்கத்தினால, அன்புனால இந்த வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ நீங்க அதில் சரியாய் வாழலன்னா அது யார்? அல்லேலூயா. ஒரு நாள் அவர்கிட்ட கணக்கு கொடுக்கணும். நீங்க உங்களுடைய 70, 80, 90 ஆண்டா கூட நீங்க வாழ்ந்துடலாம். ஆனால் நீங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக போய் நின்று சர்வ வல்லவரிடத்துல போய் நிற்கு நீங்கள் கணக்கை ஒப்புவிக்க வேண்டும். மறந்துடாதீங்க. அப்போ இந்த அன்பை அவன் மற்ற 10 பேரும் சதறான், 10 பேரும் புலம்புறான், கத்துறான், புக்குழுகிறான், கத்தர் வெறுக்கிறார், அருவருக்கிறார். ஆனால் 2 பேர் மட்டும் சொல்றாங்க, இல்லை அது தேவ அன்பு. அல்லேலூயா. அந்த அன்பு உணர்ந்த போது அவன் சுதந்திரிக்கிறவர்களாக மாறிவிட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டு சொல்ல சத்துருக்குரிய வாசல்களை அவங்க 2 பேர் தான் போனான். ஆண்டவர் என்ன அழகா சொன்னார், காலையில் பாருங்க, உன்னை சேர பண்ணுவேன், உன்னை மாத்திரமல்ல உன் சந்ததியை சேர பண்ணுவேன். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு அடியும் ஞாபகத்துக் கொள்ளுங்க, உங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. நீங்க செய்கிற பாவம் சந்ததியை பாதிக்கும். நீங்கள் கோபப்படுறீங்க, நீங்க சண்டை போடுறீங்க, போஜனமான வார்த்தைகளை பேசுறீங்க, அது என்னை பாதிக்கும் என்றால் நீங்க நினைச்சபடி இப்போ ஒண்ணுமே தெரியாது. ஆனா உன் சந்ததி. ஆபிரகாம் போய் தசமபாகம் கொடுக்கிறார். யாருக்கு? மெல்கிசேதேக்கு. வேதம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்தார். ஆபிரகாமின் சந்ததி 3வது 4வது சந்ததியில் வருகிற லேவியனும் அவனுக்கு தசமபாகம் கொடுத்தான் என்பது உறுதியாக பிறக்காத ஒருவர் கணக்கெடுக்கப்படுகிறது. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? தயவுசெய்து புரிந்து. நீங்க செய்யற எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூபிள் இருக்கு சிஸ்டர். நீங்க செய்யற எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூபிள் இருக்கு. நீங்க செய்கிற எல்லா கிரியைகளுக்கும் கர்த்தர் வேல்யூபிளை வச்சிருக்கிறார். எல்லாமே கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது. உங்க லைஃப் ஏதோ ஒரு லைஃப் அல்ல. நீங்க வாழ்கிற வாழ்க்கை ஏதோ புகையை போல கடந்து போவதல்ல. எல்லாத்துக்கும் கணக்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். செலுத்தப்படணும். ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு தேவன் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை வச்சிருக்கிறார். உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான இடத்தை வச்சிருக்கிறார். இன்னைக்கு வீடு இல்லாம இருக்கலாம், விசுவாசிங்க.
கர்த்தர் எனக்கு வீட்டை அழகாக வச்சிருக்கிறார். என் வாழ்க்கைக்கு வேண்டிய நன்மையை கர்த்தர் வச்சிருக்கிறார். நீ நம்ம சபை இடத்துக்காக ஜெபம் பண்ணணும். நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் நம்ம மேல் வைத்த அன்பினால் ஒரு நல்ல இடத்த கொடுக்க போகும். கர்த்தர் திசையும் சொல்லியிருக்கிறது. அப்போ கண்டிப்பாக நமக்கு அது கிடைக்கும். அல்லேலூயா. அப்போ நீங்க தேவன் நம்ம மேல் வைத்த அன்பினால தான் அது கிடைக்க போகிறது. கர்த்தர் கொடுக்க போறார். இப்போ நீ தேவ அன்பை புரிந்து கொள்ளுங்கள். அப்போது நீங்கள் சுதந்திரிக்கிறவர்களாக மாறும். மூணாவது காரியம் எடுத்து வாசிக்க. தாவீதை குறித்து வேதம் என்ன சொல்லுங்க? 1 சாமுவேல் 38 வாசிங்க. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். சத்துருக்கள் தாவீதுக்கும் அவன் நண்பர்களுக்கும் உண்டான எல்லாத்தையும் திருப்பி எடுத்து போயிருக்கு. அல்லேலூயா. அப்போ உங்களுடைய ஆசீர்வாதத்தை சில நேரங்கள் உங்களுக்கே தெரியாம திருடப்பட்டிருக்கும். உங்களுக்கு தெரியாது. கர்த்தர் உங்களுக்கு சில வரங்களை கொடுத்திருப்பார். ஒரு அம்மாவுக்கு வரங்கள் இருக்குது. தீர்க்கதரிசன வரம் ஜெபமணி சொல்லுவாங்க. அந்த வரம் பெற்றவங்க சிலர் அவங்களை தப்பா பேசின உடனே கர்த்தர்கிட்ட போய் கேட்டாங்க, ஆண்டவரே இந்த வரத்தை என்னை விட்டு எடுத்து அவங்க முடிஞ்சிச்சு. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். சில நேரம் சத்ரு உங்ககிட்ட இருக்கிற ஆசீர்வாதங்களை உங்களை அறியாம திருடுவான். புரிந்து கொள்ளுங்க. உங்க கணவன் மனைவி உள்ள உறவை திருட பார்ப்பான். நீங்க கணவன் மனைவியா சந்தோஷமா இருக்கிறது பிடிக்காது. நீங்க குடும்பமாய் தாய் தகப்பனாய் பிள்ளைகளாய் சந்தோஷமா இருக்கிறது பிடிக்காது. நீங்க ஜாக்கிரதை உள்ளவங்களா இருங்க. பிசாசு உள்ளே நுழைஞ்சு திருடுவான். உங்களை விட்டு உங்களை தனிமைப்படுத்துவான். எப்படி பண்ணுவான்னா, முதல்ல உங்களை தனிமைப்படுத்துவான். குடும்பத்தை விட்டு உங்களை தனிமைப்படுத்த முயற்சிப்பான். அப்பவே நீ தெரிஞ்சுக்கணும், இது பிசாசுடைய கரம். எப்பெல்லாம் நீங்க குடும்பத்தை விட்டு தனியா இருந்தா நல்லா இருக்கும், தனியா போனா நல்லா இருக்கும், அங்க நான் தனியா ரூம்ல இருந்தா நல்லா இருக்கும் அப்படி திங்க் பண்றீங்களோ, அது கர்த்தரால் உண்டானதல்ல. நீங்க தனிமைப்படுத்தப்பட்டீர்கள் பிசாசினால். கொஞ்சம் வேணுமா? அப்ப நீங்க ஜாக்கிரதை உள்ளவங்களா இருங்க. தேவன் உங்களை தனிமைப்படுத்தி ஜபத்துக்கு அழைத்து போவார். அது வேற. அது உங்க குடும்பம் பலப்படும். நான் சத்துருவே உங்களை தனிமைப்படுத்துவோம், உங்களை பிரிச்சுடுவோம். அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், இது மனுஷனால் உண்டால சத்துருவினால் இருக்கிறது. அப்படி பிரிச்சுடுவோம், எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவோம். கடைசியில் வெறுமையாக்கு. நீங்க அப்படிதான் தாவீது எல்லாவற்றையும் இழந்து போனான், அழுகுறான். வேதம் சொல்லு, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சுற்றி இருந்தவங்களாம் கல்லெடுத்து அடிக்க வராங்க தாவீது. இல்லையா? கல்லை தூக்குனா நம்ம என்ன பண்ணுவோம்? சந்தோஷப்படுவோமா? கல்லை தூக்குனா இந்த மாதிரி சின்ன சின்ன கல்லாம் தூக்க மாட்டாங்க. அவங்க பெரிய பெரிய கல்லு தான். பார்த்துக்கங்க எவ்வளோ பெரிய சூழ்நிலை. எல்லாம் போயிடுச்சு. பக்கத்தில் இருக்கிறவன் சப்போர்ட் பண்ணுறவனும் கல்லை தூக்குறான். ஆனால் அவன் தாவீது வேதம் சொல்லுவாங்க, தன் தெய்வனாக கர்த்தரை தன்னை என்ன பண்ணனா பலப்படுத்தி கொண்டான். இப்போ சத்துருவின் வாசல்களை மேற்கொள்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, உங்களை நீங்கள் பலப்படுத்துங்க. நீங்க கர்த்தருக்குள்ள நல்லா ஸ்ட்ராங்காய் மாறணும். இல்லையா? கர்த்தர் சொல்றாரு, சத்துருவை மேற்கொள்ள சகல அதிகாரம் உங்களுக்கு கொடுத்திருக்கு. சத்துருவை மேற்கொள்வதற்கு அதிகாரம் உங்களுக்கு உண்டு. சத்துரு உங்களை காயப்படுத்த அவனுக்கு அதிகாரம் கிடையாது. இல்லையா? அவைகள் உங்களை சேதப்படுத்தாது என்று ஆண்டவர் எழுதியிருக்கிறார். இல்லையா? விசுவாசம் உங்களுக்கு சேதம் வராது. ஆனா அவனை மேற்கொள்ள உங்களுக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்ப அவர் என்ன பண்ணாரா, தன் அதிகாரத்தை மறுபடியும் புதுப்பிக்கிறார். அவருக்குள்ள இருந்த அந்த வல்லமையை புதுப்பிக்கிறார். என்ன வல்லமை? தேவ வல்லமை தான். ஆபிரகாம் சொன்னார், ஆபிரகாமே பயப்படாது, நான் உனக்கு கிழக்கும் மகாபெரிய பலமாக இருக்கேன். அல்லேலூயா. உங்களுக்கு அப்படி இருக்கிறார் கர்த்தர். நீங்க விசுவாசிங்க. தேவனுக்குள் நான் பலப்படும். பலவீனமா இருக்கீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப பலவீனமா இருக்கீங்க. நீங்க முடிவு எடுக்கணும். இல்லை வசனம் என்ன என்னை பற்றி சொல்லுங்க. நீங்க நான் பிரசங்கிக்கிற வார்த்தை கேட்குற நீங்க உங்களை பலப்படுத்த தான் பேசுறாரு கர்த்தர். இந்த கர்த்தருக்குள் நல்லா ஸ்ட்ராங்கா சோர்ந்து போகாது. ஆவியில் உங்களை சோர்வாக்குற நிகழ்வை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு விரோதமான கல்லெறிவுகளை பார்க்காதீங்க. உங்களால தான் இதை நடந்ததுன்னு சொல்றவங்களை பார்க்காதீங்க. உங்களை குற்றம் சாட்டுகிறவர்களை பார்க்காதீங்க. உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கர்த்தரை நோக்கிப்பார். அவர்கிட்ட இருந்து உங்க பலத்தால் இடை கட்டுங்க. வேதம் சொல்லுது, கிறிஸ்து இயேசு கிருபையிலே நீங்கள் பலப்படுங்க. கர்த்தரிலும் அவர் சத்துவத்திலும் நீங்கள் என்ன பண்ணுங்க? பலப்படுங்க. எபேசியர் 6 சொல்லப்பட்டு அவர் சர்வாயுத வர்க்கத்தை நீங்க என்ன பண்ணுங்க? தரித்துக் கொள்ளுங்கள். பலவானை முந்தி கட்டுங்கள். நீங்க உங்களை பலப்படுத்திக் கொண்டு அவன் சொல்ற கட்டத்தை கேட்கலாம். போனா கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும்.
அல்லேலூயா. அப்ப நீங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவீங்க? திரும்பப்பட்டு ஏன் அவர் கேட்டாரு? ஏன் அதை எழுதி வச்சிருக்கீங்கன்னா இன்னைக்கு நமக்கு அது அல்லேலூயா. நான் போனாலும் கிடைக்காம நம்ம சொல்றோம் சகலவற்றையும் திருப்பி. அப்ப நீங்க லாஸ் ஆனதை கர்த்தர் உங்களுக்கான எல்லா ரீபேமெண்ட் பண்ணலாம். அல்லேலூயா. எது லாஸ் ஆச்சோ அதெல்லாம் நீங்க எடுத்துக்கொள்வீங்க, சுதந்திரித்துக் கொள்வீங்க. கர்த்தர் அதை பத்திரப்படுத்தும், பாதுகாப்பா உங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு சொந்தமாக்கும். அந்த சத்துருவின் வாசலை போய் அவன் யுத்தம் பண்ணி சத்துரை தோற்கடித்து தனக்கு உண்டானதெல்லாம் எடுத்துக்கோ. இந்த குடும்பத்தை இன்னைக்கு வேற மாதிரி இருக்கும். சத்துரு அவங்களை பிடிச்சிருப்பாரு, வேற விதமா இருப்பாங்க. அவங்களை சத்துரு தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்காங்க. வேதத்தில் எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:4 வாசிங்க. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான வெளிச்சத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசியாமல் இருந்தபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினார். சாத்தான் உங்க மனசெல்லாம் ஆகிட்டான், குருடாக்கிட்டான். உங்களுக்கு புரியாது, என்ன பேசினாலும் புரியாது, தலைப்பாட அச்சு. இப்ப நம்ம என்ன செய்யணும்? வேதம் சொல்லுது 2 தீமோத்தேயு 2:26. 2 தீமோத்தேயு 2:26. பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணுக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். அல்லேலூயா. எப்படி உபதேசிக்கணும்? இருக்காது பண்ணும்போது கோபம் வரதான் செய்யும், வரலாம். மாம்சம் சட்டையை பிடிச்சி கேள்வி தான் தோணும். தோணியிருக்கா? ஹஸ்பண்டை பார்த்து தோணும். ஆனால் வேதம் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கணும்? சாந்தமா, அல்லேலூயா, சாந்தமா புத்தி சொல், உபதேசம் பொறுமையாக சொல். கர்த்தர் சொன்னாலும் செய்வோம். நீங்கள் பொறுமையாக செய்தால் கர்த்தர் உங்களுக்காக மேற்கொள்ளப்படும். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லாத்தையும் அடைச்சு கொண்டு உங்களுக்கான சுதந்திரத்துக் கொள்ளும். அல்லேலூயா. உங்கள் சொந்தக்காரர்களுக்காக ஜோபம் ஆபிரகாம் தன் லோத்துக்காக ஜெபித்தான். லோத்தை வீட்டுக்குள்ள நினைத்தான். உங்கள் சொந்த குழந்தை ரட்சிக்கப்படும். இந்த வருஷம் முடியும் போது உங்கள் சொந்தக்காரெல்லாம் எவ்வளோ பேரை கர்த்தர்களை கொண்டு வர முடியுமோ உங்களுக்கு கொண்டுலாம். அல்லேலூயா. அப்போ உங்கள் வாழ்க்கையில் உங்களை திடப்படுத்திக் கொள்வீர்களானால் எல்லாவற்றையும் சொல்லுங்கள். தாவீதை குறித்து வேதம் சொல்கிறது, அவனுக்கு முன்பாக கோலியாத் இருக்கிறான், சத்துருக்கள் வந்து நிற்கிறாங்க. அப்போ அங்க ஜெயிக்கணும்னா கோலியாத்தை முறியடிச்சா ஜெயிச்சிடலாம். ஒரே ஆள் சொல்லுவாங்க, நேருக்கு நேர். ஆனா அவனை பார்த்தாலே யாரும் சண்டை போட முடியாது, பெரிய ஆள். அவனை எதுவுமே சாதிக்க முடியாது, பயப்படுறாங்க எல்லாரும். ஆனால் தாவீது புறப்பட்டு போறான், போய் சொல்றான், கல்லை எடுக்கிறான். உங்களுக்கு தெரியும், 5 கல்லை எடுத்து 5 கல். நான் ஒரு கல்லால் தாவீது அந்த கோலியத்தை கொண்டுட்டான். இல்லையா? கொண்டுட்டு அவன் போகும்போது சொல்றான், நீங்க எடுத்து அழகான அந்த வசனம் 1 சாமுவேல் எழுதி நினைக்கிறேன். வாசிங்க. 1 சாமுவேல் 17:50. இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. ஆகையால் தாவீது பெலிஸ்தனின் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். எத்தனை வழியா போனாங்க? 7 வழியா ஓடி போனாங்க. முதல்ல போகும்போது தடி தான் எடுத்துருப்பாங்க, கல். அவன் கேட்கறான் கோலியாத், என்னையா நான் தடி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு கேட்கறான். கத்தி எங்க? சண்டை கூட. அவனை கேவலமா அடிச்சான், கல்லாலே, ஒரு சின்ன கல்லாலே அடித்து. கத்தி இல்லை. அவன் சொல்றான், இன்றைக்கு கர்த்தர் நீ நிந்தித்த சேனைகளின் கர்த்தராலே நாமத்தினாலே வருகிறேன், உன் தலையை நான் வெட்டுவேன்னு சொல்றேன். அப்பதான் கேட்கறான், தலையை வெட்டு கத்தி வேணுமாடா? எங்கடா கத்தி? அவன் கத்தி எடுத்து அவன் தலையை, அதுதான் சத்துருவின் மேற்படும் வாசனை. அப்ப அவன் கையில இருக்கிறத எடுத்து அவன் கண்ணை பிடிச்சு. அப்ப யார் எந்த பிசாசானாலும் சரி, உங்களை வீழ்த்துவதற்கு
பெரிய ஆளாக வந்து நிற்பான், பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கும். நீங்க இவ்வளவுதான் இருப்பீங்க. யோசித்து பார்க்க, ஒரு கல்லு போய் பட்ட விழுந்துருப்பானா? கல்லு பட்டுச்சு, அப்ப மீதியெல்லாம் யார் பார்த்துருப்பாங்க? கர்த்தர். அவர் ஒன்று வச்சிருப்பார், தூதை வச்சு அந்த டப்புனு கீழே இருக்கு. அவ்வளோதான். நீங்க அமிச்ச கல்லுக்கும் பணத்துக்கு சம்மந்தம் இல்லை. பின்னாடி இருந்து ஒருத்தர் அடிச்சார், அதுதான். இல்லையா? சேனைகளை கர்த்தர் கூட இருக்கிறாரு. நீ யோசிச்சு பாருங்க, நம்ம பிசாசுகளை துரத்துக்கிறோம். இயேசு நாமத்தினான்னு சொல்றோம், பிசாசுகள் ஓடுது. ஏன் ஓடுது? கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருது. இல்லையா? அப்போ கர்த்தர் நாமத்தில் பிசாசுகளை துரத்தும் போது அந்த வியாதிகள் சுகமாகுது. ஏன் வியாதி சுகமாகுது? கர்த்தருடைய வல்லமை ஆய்ந்து செய்யும். அப்போ பிசாசுகள் நடுங்கும். அதுதான் ஆண்டவர் அழகா வார்த்தை சொல்லியிருக்கிறார். அப்போ என்ன தாவி செய்யறதுக்கான முக்கியமான காரணம், அவனுக்குள்ள என்ன ஆவி இருந்தது? விசுவாச ஆவி. எல்லாரை விட அவனுக்குள்ள என்ன ஆவி இருந்தது? விசுவாசம். அவனுக்கு ஒரு வைராக்கியம். அந்த கர்த்தரை அவன் நிந்திக்கிறான், பார்த்துட்டு எல்லாம் சும்மா இருக்கிறாங்களே. அது ரெண்டாவது, அவனுக்கு கர்த்தரை பத்தி தெரியும். கர்த்தர் யுத்தத்திலே வல்லமை நிற்கிறான். தைரியமா போய் நிற்கிறான். கர்த்தர் கூட இருப்பார், அவன் அடிப்பார். அதே மாதிரி அவன் ஜெயித்து வருகிறான். நீங்க சத்துருவின் வாசலை மேற்கொள்ளணும்னா, ஜெயத்தை எடுத்துக்கொள்ளணும்னா, இந்த விசுவாசாக உடையவர்களாக இருக்கணும். மற்றவங்கள பயந்து பதுகி அப்படி இருக்கக்கூடாது. ஒரு ஸ்டெப்பை முதல்ல எடுத்து வைக்க முடியாது. அல்லேலூயா. தேவனுக்காக வைராக்கியமா இருக்கிறதுக்கு முன்னாடி வாங்க. கர்த்தர் உங்களை வல்லமையா இருந்து பயன்படுத்துவார். சத்துருக்களை மேற்கொள்ளும். அல்லேலூயா. காசை கொடுக்கும்போது, ஊழியம் செய்யும் போது நம்ம முன்னாடி போறோம். யார் கூட வராங்க? கர்த்தர் வருவாங்க. டாக்ஸ் போய் கொடுக்கும்போது சில திட்டுவாங்க, அடிக்க விடுவாங்க, கேவலமா பேசுவாங்க. ஆனாலும் நமக்கு தெரியும் கர்த்தர் நம்ம கூட வருவார். அல்லேலூயா. ஜெயத்தை கொடுப்பார். ஆமென். அது ஆண்டவர் அழகான வார்த்தை நமக்கு எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். மத்தேயு 16:18 வாசிங்க. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நீங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. உங்க மூலம் சபை கட்டப்படும். ஹல்லேலூயா. இந்த சபை யெஷுவா நியூ லைஃப் ரெக்வஸ்ட் யார் கட்டுறாங்க? நம்ம தான் கட்டுறோம். உங்கள் மூலமா சபை கட்டப்படும். உங்கள் ஜபத்தின் மூலமா, ஊழியத்தின் மூலமா சபை கட்டுகிறார். அதில் சந்தோஷப்படணும். ஏன்னா இதை கட்டுவதற்கு கர்த்தர் நம் பெயரை எழுதி வைத்திருக்கிறாரே. அப்போ கட்டும்போது என்ன நடக்குதா? பாதாளத்தின் வாசல்கள் உங்களை மேற்கொள்ளும். ஹல்லேலூயா. பாதாளம் ஒரு நாள் வரும், எல்லாரும் முழுங்குறதுக்கு. ஆனால் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. நான் சொல்ற சத்ருவின் வல்லமைகளை மேற்கொள்ள உங்களுக்கு என்ன கொடுக்கிறார்? அதிகாரம் கொடுக்கிறார். ஒன்று உங்களை பவுல் போய் எல்லா இடத்துல ஊழியம் செய்றாரு. அவர் இயேசு நாமத்தால் சொன்னா பிசாசுகள் ஓடுது. அப்போ ஒரு கூட்டத்தார் என்ன பண்றாங்க? இந்த பாக்குறாங்க, ஒட்டி கேட்கறாங்க. எல்லாம் இப்போ ஏதோ மந்திர சொல்லி நினச்சிட்டாங்க. காது கொடுத்து கேட்கறாங்க. நான் சொல்றாரு, இயேசு இயேசு தான் சொல்றாரு, நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போறான். போய் ஒரு இடத்துல பிசாசு பிடிச்சி ஒருத்தர் போயிட்டு சொல்றான். அவன் என்ன சொல்றான்? அவருக்கு டவுட்டு. பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தினால வெளியே போன்றான். உடனே அதை என்ன சொல்லிச்சா? எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 19:16. 19, 15, 16, 17 வாசி. பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி, பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். கற்பனை பாருங்க, எப்படி ஓடி போறாங்க. அப்போ பேரை சொல்றதுக்கும் ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்காரு. எல்லாரும் போய் இயேசு நாமத்தை ஓடுன்னு சொன்ன ஓடாது. அந்த அதிகாரம் கர்த்தர் கொடுக்கணும். அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்க கையில என் கையில கொடுத்திருக்கிறாரு. அப்போ அதான் பிசாசு ஓடுது. அல்லேலூயா. இதெல்லாம் வேற யாராவது இயேசு இயேசு சொன்னா சொல்ல உன்னையும் தெரியும், இயேசுவும் தெரியும். யாரு நீங்க சொல்லும் போது பயப்படும். ஏன்னா நீங்க தேவ பிள்ளைகள், அதுக்கு தெரியும். இப்போ பாருங்க, உங்களை பத்தி அது தெரியும். அல்லேலூயா. உங்களை பத்தி ஒருத்தர் அவங்க அப்பா அவங்க பையனை பற்றி ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டாரு. அவர் ஆண்டரை எரிஞ்சு நல்லா ஜெபிக்கிறார். மந்திராதிபதி கொடுக்குறாரு. பையனுக்கு எப்போ கல்யாணம் பார்த்து சொல்கிறேன். வாங்கி பார்த்து தூக்கி போட்டேன். இதெல்லாம் எடுத்துகிட்டு வரப்போ கிளம்பிட்டேன்.
அல்லேலூயா. ஜாதகத்தை தொடர்றதுக்கே பயப்படுறாரு. அப்போ ஏன்னா கர்த்தர் அவர் கூட அக்கினியா இருக்கிறார். அல்லேலூயா. உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். மந்திரவாதிகள் குறி சொல்றவங்களை பார்த்தா பயப்படுவாங்க. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அவருக்கு உங்களுக்கு தெரியும், பிசாசுக்கு உங்களையும் தெரியும், தேவனை தெரியும், நீங்கள் தேவன் உங்களுக்குள் இருக்கிறதும் தெரியும். ஆகவே கர்த்தர் சத்துருவை மேற்கொள்கிற சகல அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கார். உங்கள் மூலமா எல்லாவற்றையும் செய்ய போகிறார். நீங்கள் ஆயத்தப்படுங்க. கண்களை மூடி ஜெபம் பண்ணி முடியும். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே. இந்த அருமையான வேலையில் கர்த்தரோடு பேசின திவ்ய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை எல்லாம் நிறைவேற்றி சத்துருவை மேற்கொண்டு வாசல்களை நம்ம சுதந்திரத்துக் கொள்ள கருவித்தான். தாழ்த்து வரும் பெருமையாக்குகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் செலுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாக தேவனுடைய அன்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம் சமாதானம் சொல்ல நம் அனைவரும் இருப்பதாக.